வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் KFC ஸ்டைலில் ஃப்ரைட் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். KFC சிக்கன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ எடுத்து கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் மசாலாலாம் நல்லா இறங்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கீறி எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் இந்த மாதிரி கீறி எடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 50 கிராம் மைதா, 25 கிராம் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் எல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது கூட சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா சேர்த்துட்டு நல்லா மாவு கூட சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட் இல்லை, பூண்டோட பேஸ்ட்டு மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை எடுத்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஓட்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி சிக்கன் பீசஸை பெரட்டி எடுத்துக்கோங்க. ஓட்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போட்டுக்கலாம். ஓட்ஸில் போட்டு பெரட்டி எடுத்தோன்னா தான் KFC ஸ்டைலில் அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் KFCயில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால தான் நம்ம இதில் ஓட்ஸ் சேர்க்குறோம். இந்த மாதிரி 2 சைடும் வேகிற மாதிரி நல்லா பெரட்டி வேக வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலே உள்ள ஓட்ஸ் தான் கரிஞ்சு போகுமே தவிர உள்ளர உள்ள சிக்கன் வேகாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. எனக்கு வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மிச்சோல எல்லா சிக்கனையும் ஓட்ஸில் கோட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம்.
மீதமுள்ள பீசஸையும் போட்டு பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஎஃப்சி ஸ்டைலில் வீட்லேயே சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓட்ஸில் கோட் பண்ணி பொரிச்சதுனால ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.